இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் எங்கட குரல்கள் எங்கட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு வகையான பிரச்சனைகள் இருக்குன்றத சகல மட்டங்களுக்கும் சகல மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இந்த கருநில போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. சுழற்சி முறையிலே மக்கள் ஆதரவோடு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தழுவலாக ஏற்கனவே வவுனியாவிலே வெகுஜன அமைப்பு இதற்கான ஆதரவை ஏற்கனவே தந்திருக்கிறது. வணக்கம். மற்றொரு செய்தி. மன்னாரில் மேற்கொள்ளப்படும் கனியவள அகழ்வுக்கு எதிராக வவுனியா இளைஞர்களின் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழலுக்கான இளைஞர் நடவடிக்கை அமைப்பில் பங்கேற்புடன் கருநிலம் எனும் துணைப்பொருளில் கவனஈர்ப்பு போராட்டம் வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் பறை முழங்கி மக்களுக்கு போராட்டத்தின் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இந்த மண் எங்களின் உரிமை, மக்கள் எதிர்காலத்துக்கான வளத்தை அளிக்காதே போன்ற பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். போராட்டம் இன்றைக்கு 4வது அத்தியாயம், அதாவது 4வது எங்கட கவன ஈர்ப்பு போராட்டம் சொல்லலாம். என்னன்னு சொன்னா, மன்னார் மாவட்டத்தில், அதாவது மன்னார் தீவுல இடம்பெற்று வருகின்ற அபிவிருத்தி என்ற பெயர்ல கொண்டு வர அழிவு திட்டங்களுக்கு எதிராக இளையோரா நாங்க குரல் கொடுக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த கருநில போராட்டம். இதுல போராட்டங்களோட பின்னணியில பல பிரச்சனைகள் இருக்குது. பல பிரச்சனைகளுக்காக எங்கட மாவட்டத்திலையும் பல குரல்கள் ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சமயத்துல எங்கட குரல்கள் எங்கட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு வகையான பிரச்சனைகள் இருக்குன்றத சகல மட்டங்களுக்கும் சகல மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நடவடிக்கையா தான் இந்த கருநில போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதுல அடிப்படையா தான் இன்றைக்கு வவுனியா இளைஞர்களோட ஆதரவோடையும் இங்க இருக்கிற மக்களோட உதவியோடையும் இன்றைக்கு வவுனியாவில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுல நோக்கமாகவும் ஒரு வெளிப்படைத்தன்மையும் நாங்க இங்க கூறணும்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க முதலாவது சொல்லணும், ஜனாதிபதிக்கு நாங்க உண்மையிலேயே நன்றியை சொல்றோம். என்னன்னு சொன்னா, மன்னார் மாவட்டத்துல இந்த கனியமண் நகழ்வு சம்பந்தமான திட்டங்களை உடனடியா நிறுத்துவோம்னு சொன்னதுக்காக அது வெறும் வாய் வார்த்தைகள்ல மட்டும் இருக்காமல் இது தொடர்ச்சியா இடம்பெறணும். அந்த பகுதிகளில் இன்று வரைக்கும் கனியமண் நகழ்வு சார்ந்து செயற்படுகின்ற அலுவலகங்கள் இன்றும் ஓபன் பண்ணி அந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதே மாதிரி அது சார்ந்த ஆய்வுல ஈடுபட்டு கொண்டவங்களும் அந்த பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே அதை சரியான முறையில் ஆராய்ந்து அந்த திட்டங்கள் முழுமையா நிறுத்தப்படணும். அதே மாதிரி மன்னார் தீவுக்குள்ள இடம்பெற அழிவு திட்டங்கள்னு சொல்லும்போது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற காற்றாலை திட்டங்களா இருக்கட்டும், அதே சார்ந்து கரையோர பகுதிகளில் ஏற்படுற அழிவுகளா இருக்கட்டும், இந்த அனைத்துமே கவனத்தில் கொள்ளப்பட்டு இந்த திட்டங்கள் உடனடியா நிறுத்தப்பட்டு மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வும், அந்த தீவுல இருக்கிற மக்கள் சுதந்திரமா வாழ்ற ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு தீர்வை கொடுக்கணும். அதே சமயத்துல எங்கட இளையோரா எங்கட கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த கருநில போராட்ட குழுவா நாங்க வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை, எங்கட மன்னார் தீவு இலங்கையில இருக்கிற, அதாவது சர்வதேச ரீதியிலையும் சரி தேசிய ரீதியிலையும் சரி அங்கீகரிக்கப்படுற, அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா பிரகடனப்படுத்தப்படணும். அப்பதான் இந்த தீவுல யாருமே இல்லீகலா எந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அதுக்கு எங்கட சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, சர்வதேச நிலையில இருக்கிறவர்களும் சரி, இது சார்ந்து செயற்படுபவர்களும் சரி, எங்கட மன்னார் தீவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யணும்னு சொன்னா, இந்த தீவை பாதுகாக்கப்பட வேண்டிய தீவா எழுதப்பட்டு பிரகடனப்படுத்தப்படுறதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை நீங்க செய்யணும். அதுதான் அந்த தீவுல அந்த தீவையும் அந்த தீவுல இருக்கிற இயற்கையையும் அங்க மக்களையும் அங்க இருக்கிற வளங்களையும் தொடர்ச்சியா பாதுகாத்துக் கொள்றதுக்கு நிரந்தர தீர்வா அமையும்ன்றதை நாங்க இந்த இடத்துல பதிவு செஞ்சு கொள்றோம். இயற்கையை நேசிக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய இந்த நோக்கம் இந்த இயற்கையை நேசிப்பது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த எங்களுடைய எதிர்காலம் என்றது எங்களுடைய இயற்கையிலே தங்கி இருக்கின்றது, எங்களுடைய மண்ணிலே தங்கி இருக்கின்றது. அந்த மண்ணினான கருவியை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடாகத்தான் இந்த கனிய மணல் அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இடம்பெறுவதற்கான சகல விடயங்களும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இளைஞர்கள் இதற்கு ஆதரவு இல்லை என்பதை அரசுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வழி. ஏனென்றால் எங்களுக்கு இது விருப்பம் இல்லை. எங்களுடைய மண், நாங்கள் இந்த மண்ணில தொடர்ந்து வாழ வேண்டும். நாங்கள் வெளிநாடு போய் எந்த இடங்கள்லையுமே வாழ விரும்பல. எங்களுடைய மண்ணிலே சுதேசியமாக நாங்கள் உழைத்து எங்களுடைய தொழிலை செஞ்சு நாங்கள் வாழ வேணும். அதற்கான உரிமையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்றால் அந்த கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். அதற்கான அதாவது சகோதரர் கூறியது போல எப்படியாவது மன்னார் மாவட்டத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மாற்ற வேண்டும். ஏனென்றால் இது மன்னார் இளைஞர்களுடைய பிரச்சனை இல்லை, இது இலங்கையினுடைய பிரச்சனை, இலங்கை தீவினுடைய பிரச்சனை. இன்றைக்கு
வெறுமனவே மன்னாரிலே அகலப்படுகின்றது. நாளைக்கு இலங்கையிலே பல பகுதிகளில் அகலப்பட இருக்கின்றது. அத்தனை இளைஞர்களும் இதற்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஒரே ஒரு விடயத்தை தான் நான் இந்த அரசினிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்கள் எங்களுக்கு இந்த எந்த ஒரு செயற்பாடுலையும், அதாவது இயற்கையை சுரண்டுகின்ற எந்த ஒரு செயற்பாடுகளிலும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து மக்களை நேசிக்கின்ற அரசாக இருந்தால் உடனடியாக இந்த திட்டங்களை விளக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலை திட்டத்துக்கு எதிராகவும் இன்றைக்கு 21வது நாள் மன்னாரிலே பிரஜைகள் சார்பாக சுழற்சி முறையிலே மக்கள் ஆதரவோடு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தழுவலாக ஏற்கனவே வவுனியாவிலே வெகுஜன அமைப்பு இதற்கான ஆதரவை ஏற்கனவே தந்திருந்தது. இந்த நாளிலே வவுனியா இளைஞர் எழுச்சியாக இந்த கருநிலம் ஊடாக மீண்டும் ஒரு முறை இந்த மன்னாரில் நடைபெறுகிற கனியமண் அகழ்வுக்கு எதிராக இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இதற்கான எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசிடம் மீண்டும் மீண்டும் வினயமாக கேட்பது, மன்னார் தீவு எங்களுடைய சுதேச தீவு, எங்களுடைய சுதேச மண். இந்த மண்ணிலிருந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்று வாழ முடியாத நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் உணர்ந்துதான் சிறப்பாக எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய மூதாதையர் விட்டு சென்ற அந்த இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாப்பாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு கடத்துவதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த எழுச்சி போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். சிறப்பாக இளைஞர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இந்த இளைஞர்களாக இன்னைக்கு மன்னாரில் மாத்திரமல்ல, இந்த போராட்டத்துக்கு எதிராக, இந்த கனியமண் அகழ்வுக்கு எதிராக இலங்கை முழுவதும் பல இடங்களிலே ஆதரவாக பல இளைஞர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே சிறப்பாக இந்த நாள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த வவுனியா இளைஞர்களுக்கும் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற இந்த கருநிலம் தாங்கிய அந்த கனிப்பொருளிலே பயணம் செய்கிற அனைத்து இளைஞர்களுக்கு நன்றி கூறுவோம். இது எங்களுடைய மண், இது எந்த அரசுக்கும் எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த 21 நாட்களும் வலியுறுத்துவது எங்கட மண்ணை காப்பதற்கான எங்களுடைய போராட்டம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆகவே அரசு இதை உணர்ந்து உடனடியாக இந்த கனியமண் அகழ்வுக்கு எதிராகவும் காற்றாலைக்கு எதிராகவும் மக்களுடைய உணர்வுகளை மதித்து எங்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே மன்னார் மக்கள் சார்பாகவும் சிறப்பாக வடகிழக்கு தாய பூமியின் மக்கள் சார்பாகவும் என்னுடைய இளைஞர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டு நிற்கிறேன். நன்றி. Thank you.